வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் அரட்டை. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சங்கர் ஒரு இயக்கத்துல வந்து ராம் சரண் நடிச்சு டிஆர் அத்வானி இவங்கெல்லாம் நடிச்சு வந்திருக்க ஒரு படம் தான் வந்து இந்த கேம் சேஞ்சர். இதை வந்து நம்ம வந்து எஸ்பிசி ஆதித்ய ராமன்ற நம்பூர்காரர் ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ராம் சரணுக்கு ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்திருக்க படம்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பெருசா எந்த படமும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த ராம் சரண் ஃபேன்ஸ் வந்து இந்த படம் வந்து நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாதாலும் சரி போய் பார்க்க தான் போறாங்க. ஸோ அவங்களுக்கு தெலுங்குலையும் இந்த பொங்கலுக்கு பெரிய ரிலீஸ்லாம் கிடையாது. சங்கராந்திக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த படம் தான் வந்து படம். நம்ம தமிழ்ல அந்த மாதிரி இல்லை. நமக்கு தமிழ்ல ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. நம்ம கேப்டனோட பையனோட படைத்தவன் வந்திருக்கு. நம்ம விஷாலோட மதகத ராஜா வந்திருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய படம் வந்திருக்கு. நம்ம சிபிராஜ் அவரோட படம் ஒன்று வந்திருக்கு. ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஒரு டைம் இருந்தால் இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி படம் தான் இது. ஸோ என்ன ஒரு குறை, விடாமுயற்சி படம் மட்டும் வரல. ஸோ அந்த படம் வராதனால தான் இத்தனை படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரோட ஃபேவரட் ஜெனரான பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான். ஸோ அவரோட பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த முதல்வன், சிவாஜி, இந்தியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில இந்த ஒரு படம் வந்து சேருதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டச்சோடய எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா எடுத்திருக்காரு. அது வாட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்புராஜோட கதையை தான் வந்து சங்கர் வந்து எடுத்திருக்காரு. அவருக்கு இருந்து வாங்கின கதையை தான் வந்து சங்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சங்கருக்கு வந்து சுஜாதான்ற அந்த ரைட்டர் இறந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால்னே சொல்லலாம். அவருக்கு அதுக்கப்புறம் பெருசா எந்த படமே ஒழுங்கா ஓடல. நம்ம ரீசெண்டா இந்தியன் 2 பார்த்துருப்போம். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ரிவ்யூஸ் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து பெருசாலாம் ஒன்றும் ஓட கிடையாது. நம்ம ஒரு காலத்துல வந்து சங்கர்னா வந்து பிரம்மாண்டம், எந்திரன் எடுத்த டைரக்டருங்க அவரு வந்து இப்போ ராஜமௌலி வந்து இந்தியன் சினிமாவோட ப்ரைடுன்னு சொல்றாரு. அந்த இடம்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து எப்படி இருந்தா மனுஷன் தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்றப்ப கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் அவருக்கு கை கொடுக்கும்னு சொல்லி நம்புறேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்துல வந்து டிஆர் அத்வானி, அஞ்சலி அவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஹீரோ சென்ட்ரிக் சப்ஜெக்ட்னால வந்து ஹீரோயினுக்கு வந்து பெருசா வந்து ஒரு ரோல்லாம் கிடையாது. ஸோ அங்கங்க வந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு கிளாமரபிள் டச் கொடுத்துருக்காங்க. லவ் சீன்ஸ்லாம் வந்திருக்கு. லவ் சீன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஏதோ வைக்கணுன்றதுக்கு வச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ காமிக்கணும், கமர்ஷியல் படம், கொஞ்சம் லவ் வேல் மட்டும் கொண்டு வரணும், அதுக்காக வந்து இந்த ஹீரோயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஹீரோயின்ஸ்க்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த ஒரு சப்ஜெக்டே வந்து தனி சப்ஜெக்டா தான் இருக்கு. நம்மளோட ஃபேவரட் ஹீரோ வந்து எஸ்டே சூர்யா வந்து அவரும் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் கீழே வந்து கங்குவா வைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு வைப் இது அந்த மீட்டரை வந்து ஏற்றி விடுறாரு. அந்த ஓவரா வந்து ஒரு மீட்டரை ஏற்றும் போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக செட் ஆயிடும். அந்த மீட் பண்ணலன்னா படம் வந்து பயங்கரமா டிசாஸ்டர் ஃபிளாப் ஆயிடும். ஸோ இவர் வந்து அந்த மீட்டர் ரொம்ப ஏற்றிக்கிட்டு இருக்காரு. படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து அவர் ஏற்றின அளவுக்குலாம் ஒரு பில்டப்லாம் கிடையாது. பார்க்கலாம், அவ்வளோதான். 10ஓட 11 அதோட இது சொல்லி போய் பார்த்துட்டு வரலாம். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தவன். ஸோ அவர் வந்து படத்தில் அவங்க பிஜிஎம்ஸ் ஃபைட் சீனுக்கு அப்புறம் வந்து சில த்ரில்லிங் சீன்ஸ்க்குலாம் வந்து பிஜிஎம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். தமன்னாவே வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவார். இந்த படத்துலையும் வேற எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரம்ஸ் தான் பயங்கரமாக நிறைய இடத்துல வந்து பிஜிஎம்ல வந்துருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ரசிக்கப்படியாக இருந்துச்சு. கதையோட கொஞ்சம் ஒன்றே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாட்டுலாம் வந்து பெருசாக வந்து சிங்க் ஆகிற மாதிரி இல்லை. அந்த சாங் வச்சிருக்க பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் படம், சாங் வேணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல சாங் தேவையே பட்டிருக்காரு. இருந்தாலுமே வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம சங்கர் அது சொல்லவே தேவையில்லை. சின்னதா ஒரு எலிக்குட்டி ரோட்ல ஓடுறதுக்காக ஹெலிகாப்டர் போய் தான் எடுப்பாரு. அந்த மாதிரி இந்த பண்டைய வந்து பிரம்மாண்டத்துக்காக எடுத்து வச்சிருக்காரு. இஷ்டத்துக்கு காசை வந்து தண்ணிமா செலவு பண்ணியிருக்காரு. இந்தியன் 2 பாத்தீங்கன்னா சங்கர் வந்து ஒரு சொந்தமா யோசிச்சு எல்லாம் பண்ணதுனால அது கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து கார்த்திக் சுப்புராஜோட கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. திருட்டு கதை எடுக்கிறதால நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லீகலா வாங்கி வேற பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் நல்லாவே இருக்கு. ஸோ எல்லாம் தாராளமா தைரியமா போய் திறக்கல பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் வீடியோவில் வந்து நிறைய குறை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.